ரோஹிணி, சொல்றது ரொம்ப ஈஸி. அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். நீங்கெல்லாம் அந்த கிழவி பக்கமே இருந்து எல்லாத்தையும் பாக்குறீங்க. அதனாலதான் உங்களுக்கு எங்க நியாயம் புரியல. அக்கா, இவங்க கிட்ட எல்லாம் என்ன வீண் பேச்சு? இந்த நகை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு அந்த கிழவி முகத்துல தூக்கி எரிஞ்சிட்டு வா. ஆமாண்டி, எரிஞ்சிட்டு தான் வரப்போறேன். அப்படியே நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி நல்லா கேட்டுட்டு வரப்போறேன். சுவாதி, எல்லாத்தையும் எடுத்து பேக்ல வை. அம்மா, வெய்யடி. அம்மா அம்மா போகாதீங்கம்மா. நீங்க நகையை போடலனாலும் பரவாயில்ல. அங்க போய் பாட்டி அவமானப்படுத்தாதீங்க. ப்ளீஸ் போகாதீங்கம்மா. ரேவதி, என்ன தடுக்காத. அந்த கிழவி தேவையில்லாம நம்ம குடும்ப விஷயத்துல மூக்க நுழைச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு புடி புடிச்சாதான் அடங்கும். அம்மா சொன்னா கேளுங்கம்மா. அம்மா, பாட்டி குத்துப்பட்டு இப்பதான் தேறி வராங்க. அவங்கள போய் திட்டாதீங்கம்மா. திரும்பவும் அவங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. அந்த கிழவி அதுக்கு பேசாம இருந்திருக்கணும். தேவையில்லாம எதுக்கு இந்த மாதிரி காரியம் எல்லாம் செய்யணும்? போனா போகுதுன்னு பார்த்தா அந்த கிழவியோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இன்னைக்கு அந்த கிழவியை நான் விட போறதில்ல. அம்மா, நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. போகாதீங்கம்மா. பாட்டி அங்க உடம்பு முடியாம இருக்காங்க. அவங்கள பேசி கஷ்டப்படுத்த வேண்டாம். இந்த நகையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நானே போய் வீட்டுல கொடுத்துட்டு வந்துடுறேன். தயவு செஞ்சு நீங்க போகாதீங்கம்மா. இல்ல, அந்த கிழவிக்கு நான் யாருன்னு காட்டாம விட போறதில்ல. அம்மா, அப்போ நானும் வரேன். வாங்க போலாம். நீ எதுக்கு வர? நான் மட்டும் போயிட்டு வரேன். நீ இங்கே இரு. அம்மா, சொன்ன கேளுங்கம்மா. போகாதீங்க. பாட்டி வயசானவங்க. அவங்கள போய் அசிங்கப்படுத்தாதீங்க. ப்ளீஸ் போகாதீங்கம்மா. வேண்டாம்மா. அம்மா 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 அம்மா, சொன்ன கேளுங்கம்மா. இந்தாங்கம்மா, ஜூஸ் குடிங்க. எனக்கு வேண்டாம். அம்மா, உங்களுக்கு கத்தி குத்துப்பட்டு நிறைய ரத்தம் போயிடுச்சு. அதனால நீங்க இந்த மாதிரி ஜூஸ் பழம்லாம் சாப்பிட்டாதான் பழையபடி தெம்பா இருக்க முடியும். உங்க பேரன் பேத்திங்க எல்லாரும் உங்களுக்கு அடிக்கடி ஜூஸ் பழம்லாம் கொடுக்க சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க குடிக்கலன்னா அவங்க வந்தா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். பாத்துக்கோங்க. என்னடி மிரட்டுற? மிரட்டி தான் குடுப்பியா இதெல்லாம்? ஒண்ணு கொண்டா, பழம் ஜூஸ் அது இதுன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிற. பா, ஏய் கிழவி, வெளியே வா. கிழவி, வெளியே வா. சாவண்டி சிறு குரல் மாதிரி கேக்குது. ஆமா, அவங்கதான். அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா தான் வந்திருக்காங்க. எதுக்கு வெளியே நின்னு கத்துற அவ? இத புடி புடி. ஷோ, இப்படி வா. அப்பா, சாமுண்டீஸ்வரி, சாமுண்டீஸ்வரி, எதுக்கு வாசல்ல நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிற? எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுவா. ஏய், நான் ஒன்னும் உன் கூட சொந்தம் கொண்டாட வரல. உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு என் பொண்ணு கிட்ட தேவையில்லாம இந்த நகையை கொடுத்த? நாங்க என்ன நகை இல்லாம உன்கிட்ட பிச்சை கேட்டோமா? உன்னை யார் கொடுக்க சொன்னது? இந்தா, உன் நகையை நீயே வச்சுக்கோ.
சாமுண்டீஸ்வரி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? என் பேத்திங்களுக்கு பரம்பரை நகைங்களை கொடுத்தேன், அது ஒரு குத்தமா? ஆமா, குத்தம் தான். என்ன? இந்த புடவை எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏன் சூப்பரா இருக்குன்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவேன்? ஆசையா கேட்டேன், ஏதோ கடமைக்கு நல்லா இருக்குன்னு சொல்றேன். நான் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்ல. நீ சூப்பரா இருக்குன்னு சொல்லிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? சரி, சூப்பரா இருக்கு, போதுமா? அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னா என்ன? ரேவதி, கோயில் போறதுக்கு நேரமாவது, நீ விளையாடிட்டு இருக்காத. சரி, நான் இனி எதுவும் சொல்லல. என்ன? இல்ல, கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நீ அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறதா சொன்னல. ஆமா. அத நினைச்சு பயமா இருக்கு. இத பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு. நான் இன்னைக்கு உண்மையை சொல்றதுல உறுதியா இருக்கேன். இப்ப நான் சொல்லனாலும் அந்த தீபாவளி மூலமா அத்தைக்கு எல்லாம் உண்மையும் சீக்கிரம் தெரிய வந்துடும். அதுக்கு நானே போய் அவங்ககிட்ட சொல்றதா நல்லது. உன்னை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன். உன் கூட நான் 100 வருஷம் வாழணும், உலகம் முழுக்க சுத்தணும், குழந்தைங்களை பெத்துக்கணும்னு கனவோடு இருக்கேன். அதெல்லாம் நடக்காம போயிடுமோ தான் கவலையா இருக்கு. நல்லதே நடக்கும் நம்புவோம்.